ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த ரோஸ் செடி டெக் கிளார்க்குங்கிற ஒரு கிராண்டிஃப்ளோரா வெரைட்டி. ஸோ பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. ஸோ செடியில் இருக்க எல்லா ஃப்ளாஸையும் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். ஸோ மலர்ந்த பூவெல்லாம் நீங்கள் அப்படியே செடியில் விட்டுட்டிங்கன்னா எனர்ஜி வந்து க்ரோத்துக்கு போகாது. ஸோ நம்ம ஓரளவுக்கு பூத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிடணும். ஸோ சின்ன செடியை வந்து அந்த பூக்கிட்டே நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பெருசாக ஆகிடுச்சு. ஸோ கனமான ஸ்டெம்மில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அடுத்து அப்படியே விட்டிங்கன்னா பூவோட சைஸ் சிறுசாக இருக்கும். ஸோ இந்த செடி நல்லா சாப்பிடுது. கரெக்டான ஃபுட்டு கொடுக்குறோம். சிண்டர் மீடியாவில் இருக்குது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இவ்வளோ பூ பூக்குது. ஸோ எந்த செடி உங்களுக்கு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறலையோ அந்த செடி வந்து வளராது, உங்களுக்கு நோஞ்சாம்போல தான் இருக்கும். ஸோ ஏன் வந்து கரெக்டான ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பேலன்ஸ்டாக கொடுக்கணும் ஒரு செடிக்கு. ஸோ செடிக்கு என்ன தேவை? என்பிகே அப்படிங்கிற நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம்ங்கிற சத்து வேணும். ஸோ இந்த மாதிரி பூ பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செடியை எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பேசில் ஸ்டார்டிங்கில் கவனிக்காமல் விட்டுட்டோம். செடிக்குள்ளே போய் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குது, செடிக்கு காத்தோட்டமே இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் கவனிச்சிடணும். சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் இதை கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த பேசில் வளர்ந்து அதுக்குள்ளே கூட போயிடுச்சு. ஸோ அப்படி போய் அப்படி வெளியில் வரும்போது இந்த பக்கம் வந்திருந்தால் நல்ல ஒரு வெயில் பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேசில்ஸ் வருது பாருங்கள். வரும்போதே இதை நகர்த்தி விட்டுறணும். இல்லைன்னா அது செடிக்குள்ளே கூட போய் எல்லாமே ஒன்றோட ஒன்று முடிச்சு போட்டுக்கிறோம். அப்புறம் ரொம்ப வந்து நம்ம அப்புறம் பிரிக்கவே முடியாது. அதை உங்களுக்கு டைட்டாக ஆகிடும். உங்களுக்கு கட் பண்ணால் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நம்ம கவனிச்சிடணும்ப்பா. ஸோ ஜஸ்ட் இதை காமிக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் நமக்கு அந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம இந்த குப்பை கிப்பை எல்லாத்தையுமே டைபேக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தாக்கத்து கொடுக்க போகிறேன். 1 ml 1 லிட்டர் வாட்டரில் ரோஸ் ஃபுட்டு கொடுக்க போகிறேன் செடிக்கு. ஸோ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு பார்க்கலாம். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்கப்பா, நான் சாயில் மீடியாவில் ஆர்கானிக்காக தான் கொடுத்தேன், ஆனால் திடீர்னு டல் ஆகிடுச்சு. செடி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு டல் ஆகிடுச்சுன்ட்டாங்க. ஸோ நான் டிஏபிக்கு மாறட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் என்னப்பா கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னது, நான் வந்து பாட்டிங் மிக்ஸில் கிச்சன் கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு, 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கவுடங் கம்போஸ்ட்டு, அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இப்படி தான் மேம் கொடுத்தேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு டல் ஆகிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே இதை தான் சொல்லியிருக்கேன் நான். ஹெவி நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், ரொம்ப ஹெவி. அதாவது வெர்மி கம்போஸ்ட்டில் நைட்ரஜன் இருக்குது, கிச்சன் கம்போஸ்ட்டில் நைட்ரஜன் இருக்குது, கவுடங் கம்போஸ்ட்டில் நைட்ரஜன் இருக்குது, அப்புறம் அரிசி கழுவுன தண்ணியிலே நைட்ரஜன் இருக்குது. அப்போ எல்லாமே வெறும் நைட்ரஜனாக கொடுத்தீங்கன்னா அந்த செடினால் டைஜஸ்ட் பண்ண முடியாதுப்பா. அந்த மண்ணில் ஒரு கட்டத்துக்கு மேலே செடி சாப்பிடாது, அதோட பிஹெச் லெவல் குறைஞ்சிரும். ஸோ அடிக்கடி நான் சொல்கிறது, அந்த பிஹெச்சை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரே சாப்பாடை ஒன்று போல் கொடுக்கக்கூடாது. ஸோ தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு கூட தான் ஆரம்பத்தில் தெரியலை. ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிற நார்மல் தப்பு தான். ஸோ நம்ம இனிமேல் தெரிஞ்சு நம்ம என்ன கொடுக்குறோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரே சாப்பாடாக செடிக்கு கொடுக்கக்கூடாது, அளவாக கொடுக்கணும். எதுவுமே அளவு தான். அளவுக்கு மீறினா அது பிரச்சனையாக மாறிடும்ப்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டிஏபிக்கெல்லாம் போகாதீங்க. கொஞ்ச நாள் எதுவுமே கொடுக்காதீங்க உங்கள் செடிக்கு, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரைனேஜ் ஹோல் பார்த்துக்கோங்க. ட்ரைனேஜ் ஹோல் வந்து நல்லா இருக்கணும். தேங்கி தேங்கி அப்படியே வந்து ஃபங்கஸ் வந்துடும்பா. அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் நீங்கள் ரோஸுக்கு மட்டும் ஊற்றவே ஊற்றாதீங்க. நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி செடிக்கு கொடுத்தோம்னா நம்ம அதுவே ஆபத்தாக போயிடும் செடிக்கு. அது நிறைய வந்து ஃபங்கஸ் வந்துடும். அப்படி அப்படியே நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் வேர் அழுகல் வந்துடும். அப்புறம் செடி டைஜஸ்ட் பண்ண முடியாத இஷ்யூஸ் வந்துடும். நீங்கள் கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் பண்ணி வச்சுக்கோங்க. அதவும் பண்ண முடியலன்னா அளவாக கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்ட்டு, கொஞ்சம் போன் மீல், கொஞ்சம் எப்சம் சால்ட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். மண்ணுக்கும் கொடுக்கலாம். மைக்ரோ நியூட்ரண்ட் இவ்வளோ தான். இதுக்கு மேற்கொண்டு செடி எதுவுமே சாப்பிடாது. நிறைய செடிக்கு கொடுத்தா நல்லா வளரணும்னு அர்த்தம் கிடையாது. அளவாக கொடுங்க. ஸோ கொக்கோபிட் மீடியாவில் நாங்கள் இந்த ஆர்கானிக்கெல்லாம் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால தான் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். கொக்கோபிட் மீடியாவில் வந்து நம்ம ஆர்கானிக்காக கம்போஸ்ட் கொடுக்குறதில்ல, போன் மீல் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் இந்த எக்ஸ்ட்ராலாம் கொடுக்குறோம். சாயில் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் கம்போஸ்ட் கொடுங்க, போன் மீல் கொடுங்க. பாஸ்பரஸ் ரிச்சு, கால்சியமும் இருக்குது போன் மீலில். அப்புறம் எப்சம் சால்ட்டு கொஞ்சம் வேணும் இலையோட நல்ல ஒரு வளர்ச்சிக்கு. எப்சம் சால்ட் வீக்லி ஒன்ஸ் வேணும். ஒரே ஒரு மைக்ரோ நியூட்ரண்ட் இவ்வளோ தான்ப்பா ரோஸ் சாப்பிடும். நீங்கள் ரொம்பலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை.
ஸோ பாருங்கள், இந்த சிண்டர் மீடியாவில் இருக்கிற எல்லா செடி பூ கட் பண்ணிட்டேன். ஸோ ரோஸ் ஃபுட் கொடுக்க போகிறேன். ஸோ தாக்கத்துங்கிற ஒரு சீவீட் பேஸ்ட் ஃபெர்டிலைசர் வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நீங்களும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு சீவீட், இது வந்து சிண்டருக்கும் கொக்கோபீட்டுக்கு சொல்கிறேன் நான். தாக்கத்தை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்தே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் கொடுக்கலாம்ப்பா. இதை வந்து வீக்லி ஒன்ஸ், இந்த வாரம் தாக்கத்து கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் பயோவிட்டா எக்ஸ் கொடுக்கலாம். இல்லை அடுத்த வாரமும் அதே வந்து நீங்கள் தாக்கத்தே கொடுக்கலாம். இல்லை சாகரிக்கா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. உங்களால் 3 அஃபோர்ட் பண்ண முடியும்னா மாற்றி மாற்றி கொடுங்க செடிக்கு. இந்த வாரம் தாக்கத்தை, அடுத்த வாரம் பயோவிட்டா எக்ஸு, அதுக்கு அடுத்த வாரம் வந்து சாகரிக்கா. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உங்கள் செடியும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக வளரும். ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரேயரில் கொடுத்துட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி நான் செடிக்கு ஊற்றி விட்றேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரோஸ் ஃபுட் கொடுப்பேன். எப்பயுமே வந்து இந்த கெமிக்கல் கொடுக்கும்போது ட்ரைவியாக அப்படியே கொடுக்கக்கூடாது. மீடியா எப்பயுமே ஈரமாக இருக்கணும். ஈரத்துக்கு அப்புறம் மேலாப்பில் நீங்கள் தூவி விடலாம். நீங்கள் ட்ரை ஃபார்மில் நீங்கள் வந்து என்பிகே அப்படியே கொடுத்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். ஸோ எல்லா செடிகளுக்கும் இது தான் நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வளர்க்கலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா, இந்த காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார். ஹாய் மேம், நான் வந்து 2 ரோஸ் பிளான்ட் வாங்கினேன் ஆன்லைனில். வாட் பண்ணேன், 7 டேஸ் கழிச்சு இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணேன். நியூ ஷூட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஃபியூ டேஸ் கழிச்சு திடீர்னு அந்த டைபேக்கை நோக்கி போகுது. என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு செடியை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். ஸோ பாருங்கள், ரோஸ் ஃபுட்டை இந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தாக்கத்தை கொடுத்துட்டு ரோஸ் ஃபுட் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்றேன். இந்த ஸ்ப்ரே போடுற தண்ணி எல்லாம் அதிலே விழுந்து செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் நான் வந்து பேலன்ஸ்டாக அந்த செடியை உங்களுக்கு கொண்டு போகிறேன். ஸோ அவர் கொஸ்டினுக்கு நம்ம வரலாம். ஸோ இது ரீசெண்டாக 3ஆம் தேதி கேஎஸ்டியில் நான் வாங்கி வச்ச ஒரு கொக்கோபிட் மீடியாவில் வச்ச செடிப்பா. இந்த மாதிரி அப்போ நாங்கள் கொடுத்த தண்ணி ஹியூமிக்கும் அந்த சாஃபும் தான். இன்ன வரைக்கும் தண்ணியே இதுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். நான் 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்கேன். வெறும் தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கவனித்து பாருங்கள். தண்ணியை வந்து அந்த மீடியாவில் விழுகாத அளவுக்கு பாருங்கள். அப்போ 3 தடவை ஸ்ப்ரே பண்ணும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த சின்ன வேர் இப்போ தான் வளரும். அந்த வளரும்போது அந்த வேர் வந்து அந்த தண்ணியில் ஊறி அழுகல் அந்த மாதிரி ரூட் ராட்டுக்கு வந்துடும். அப்போ மேலேருந்து ஸ்டெம் டை ஆகிக்கிட்டே வரும். ஸோ ப்ராக்டிஸ்க்கு இது எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. நிறைய செடி வளர்த்தனால நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக வளர்க்குறவங்க ரொம்ப ஆன்லைன் ரோஸ் வாங்காமல் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற செடியோ இல்லை பெரிய செடியாக நீங்கள் பாட் பண்ணும்போது அதில் வேர் நிறையா இருக்கும். அப்படி நீங்கள் வளர்க்கும் போது அது ஈஸியாக வளர்ந்துடும். அப்போ இந்த ஆன்லைன் ரோசஸில் வேர் வந்து 1, 2 தான் இருக்கும். ரொம்ப குச்சி மாதிரி தான் அவன் கொடுப்பான், பெரிய செடி கொடுக்க மாட்டான். ஸோ அப்போ அந்த 1, 2 வேரும் உங்களுக்கு தண்ணியில் ஊறி போயிடுச்சுன்னா மேலேருந்து டைபேக் வந்துடும். ஸோ உங்கள் செடிக்கு அதுதான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்செக்டிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ண, ஒருவேளை இன்செக்டிசைடோட டோசேஜ் கூட நீங்கள் 1/2 ml தான்ப்பா ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். அளவுக்கு மீறி கொடுத்துடக்கூடாது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேஎஸ்டியில் வாங்கினது. இன்னும் நோட்ஸ் இப்போ தான் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கொக்கோபிட் மீடியாவில் வச்சது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் செடி வளர்க்குறதுல. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் கூட ஆகும். ரொம்ப லேட்டாக கூட வரும். உங்களுக்கு 15 days 1 month கூட ஆகிடும். மெதுவாக வந்து நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். சில செடி வந்து சீக்கிரம் வந்துடும். இது சிண்டர் மீடியா. ஸோ நான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் லேசாக தண்ணி விழுந்தால் பிரச்சனை இல்லை. சிண்டர் வந்து தண்ணி ஊறாது. கொக்கோபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ இது பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் பாருங்கள், ட்ரையாக இருந்துச்சு. அந்த செடியும் வந்து நோட்ஸ் எல்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குட்டியாக நான் ஸ்ப்ரே பண்ணி தான் கொண்டு வரேன். இது ஈஸியாக இப்போ தான் லேசாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஃபீடுக்கு எதுவும் போகவே கூடாது. நல்லா செடி தழுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடுக்கே போகணும். அவசரப்பட்டு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நம்ம நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி அந்த இலை லேசாக வரணும். அப்போ தான் 1261ங்கிறது சாப்பாடாக கொடுக்கணும். அவசரப்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்படி தான்ப்பா இந்த ஆன்லைன் ரோஸ் வளர்க்கணும். பாருங்கள், இதெல்லாம் நான் வளர்ந்த செடி 1 month ஆனது, 15 days ஆனது கூட கொஞ்சம் மாடிக்கு கொண்டு வந்திருக்கேன். எது வளர்ந்துருக்கோ அது எல்லாத்தையுமே மாடி கொண்டு வந்துட்டேன். இது கொக்கோபிட் மீடியா. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ இந்த மீடியாவில் தண்ணி நிறைய பட்டால் பிரச்சனை கிடையாதுப்பா. ஸோ நிறைய வேர் இருக்கும், அது உறிஞ்சுக்கிறோம். 2வது ட்ரை ஆகிடும். வெயிலையும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் இருக்கிற குச்சி மாதிரி இருக்கிற செடிக்கு தண்ணி ஓவர் ஆயிடுச்சுன்னா தண்ணியில் ஊறி அந்த வேர் வந்து உங்களுக்கு ரூட் ராட்டுக்கு வந்துடும். அப்புறம் மேலே இருக்க ஸ்டெம்மு போயிடும்.
ஸோ இது காலையில் நான் 10 மணிக்கு எடுத்த உங்களுக்கு இதை ஷூட் பாருங்கள். இப்போ 10 மணிக்கெல்லாம் இந்த வெயிலில் இந்த செடி இருக்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து மைட்ஸ் இலைய கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது. என்ன தான் இன்செக்டிசைட் அடித்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்தது. உங்களுக்கு செடி வந்து கேஷில் 3ஆம் தேதி வாங்கின செடி லேசாக தளிர் வந்திருக்கு. ஸோ 10 மணி வரைக்கும் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுட்டேன். இன்னுமே வந்து இதுக்கு வெயில் போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியணும், இந்த செடி வந்து தாங்காது. ஒரு 10 மணி வெயில், 9 மணி ஒரு வெயில் நம்ம வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வளர்ந்த செடி வேணால் இருக்கலாம். இந்த செடிக்கும் போதும் வெயில். ஸோ நம்ம தான் சூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான இடத்துல இந்த செடிகளெல்லாம் வைக்கலாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு நிழல் வந்துடும். இந்த பெரிய செடி நிழல் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு போகலாம். ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டீங்க, நான் 1 மந்த் ஆன செடிக்கு 13, 40, 13 கொடுக்கலாமான்னு. ஸோ தாராளமாக கொடுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக 13, 40, 13ங்கிற அந்த இதை கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்த செடி. ஸோ நீங்கள் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ நியூ பிகினர்ஸ்க்கு கொக்கோபிட்டில் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா பெரிய செடி உங்ககிட்ட இருக்கிற செடி நாளைக்கு நான் காட்டுறேன். அந்த செடியை எப்படி நம்ம வேற கழுவி எப்படி பாட் பண்ணலாம், ஸோ அதில் எப்படி க்ரோத் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய செடிகளுக்கு எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாங்கும். சின்ன செடிகள் வெயில் தாங்காது சார், குழந்த மாதிரி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.